வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி இறுதி நாள் விழா லட்சார்ச்சனைகளும் வேத மந்திரங்களும் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு பார்வதி அலங்காரம் செய்து குங்கும லட்சார்ச்சனைகளுடன் தட்டு ஆரத்தி, கும்ப ஆரத்தி, மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தில் பல்வேறு ஆன்மீக பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். விஜயதசமியை முன்னிட்டு முருகப்பெருமான் வன்னி அரக்கனை வதம் செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடந்தேறியது. ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயம், ஸ்ரீ சோமநாதர் சுவாமி ஆலயம் மற்றும் ஸ்ரீ அண்ணாமலையீஸ்வரர் சுவாமி ஆலயங்களில் முதல் முறையாக முருகப்பெருமான் தனித்தனியாக குதிரை வாகனங்களில் சந்திர புஷ்கரணி வளாகத்திற்கு எழுந்தருளி அம்பு போட்டு வன்னி அரக்கனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ளது திருக்கருக்காவூர் கற்பராட்சி அம்பிகை உடனுரை முல்லைவனநாதர் சுவாமி திருக்கோவில். இங்கு நவராத்திரி தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கருக்காவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் நவராத்திரி விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெற்றது. இதனையடுத்து ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு நிறைவு நாளாக சந்தனக்காப்பு அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விஜயதசமியை முன்னிட்டு நேற்று இரவு பள்ளிக்கல் எழுந்தருளிய பெருவுடையார் வன்னிமரம் முன்பு சுவாமி அம்புவிடும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதேபோல் தஞ்சையில் உள்ள காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிஷாசுரமர்த்தினி அலங்காரமும், உற்சவ கோடியம்மன் ஆலயத்தில் பச்சைக்காளி பவளக்காளி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரமும், ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மகிஷாசுரமர்த்தினி அலங்காரமும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.
சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே நகர வைரவன்பட்டியில் அமைந்துள்ளது வளரொளிநாதர் வைரவசுவாமி கோவில். கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி காப்பு கட்டி நவராத்திரி விழா துவங்கிய நிலையில் இந்த ஆலயத்தில் தினசரி கொலு அலங்காரத்துடன் உற்சவாமன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வந்தது. தசமி திதி நாளை மதியத்துடன் நிறைவடைவதால் இக்கோவிலில் இன்று விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் சந்திரசேகர் வெள்ளி குதிரை வாகனத்தில் வில்லம்பு ஏந்தியபடி எழுந்தருளினார். அங்கு அவருக்கு பன்முக தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து மகர நோன்பு பாறை மண்டபத்திற்கு எழுந்தருளிய சுவாமி 8 திக்கும் வில்லம்புகளை எய்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதனை அப்பகுதி மக்கள் கண்டுகளித்தனர். மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேர் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தெப்ப உற்சவம் வரும் 4ஆம் தேதி காலை மாலை என 2 வேளைகளில் நடைபெறவுள்ள நிலையில் வரும் 5ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் விழா நிறைவு பெறுகிறது. திருச்சி அரியமங்கலத்தில் ஜெய் அகோரி காளி கோவில் அமைந்துள்ளது. காசியில் அகோரி பயிற்சி பெற்ற அகோரி குருவான மணிகண்டன் இந்த கோவிலில் பூஜைகள் செய்து நிர்வகித்து வருகிறார். சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி மற்றும் விசேஷ காலங்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 22ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்கியது முதல் தினசரி இந்த கோவிலில் நவராத்திரி பூஜைகள் நடைபெற்று வந்தது. நவராத்திரி விழாவின் 10ஆம் நாள் நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடல் முழுவதும் திருநீறு மற்றும் சாம்பலை பூசிக்கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தினர். நள்ளிரவில் நடைபெற்ற மகாருத்ரா யாகத்தின் போது அகோரிகள் தலைகீழாக நின்று தியானம் செய்தனர்.
அகோரி குருவான மணிகண்டன் ருத்ராட்ச மாலைகளை உருட்டியபடி மந்திரங்களை ஜபித்து நவதானியங்கள் பழ வகைகள் படைத்தார். பிறகு ஆடு கோழிகளை பலியிட்டு அதன் மாமிசம் உள்ளிட்ட பொருட்களை மண்டை ஓடுகளை சுற்றிலும் அடிக்க வைக்கப்பட்டிருந்த அக்னிகுண்டத்தில் இட்டு மகா யாக பூஜை செய்தார். ஜெய் அகோரகாலி, ஜெய் அஷ்டகால பைரவர் மற்றும் அங்குள்ள ஏனங்க பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த யாக பூஜையின் போது சக அகோரிகள் யாவரும் தமரா மேளம் அடித்தும் சங்கநாதங்கள் முழங்கியும் மந்திரங்களையும் ஓதினர். இதில் அகோரிகள், பெண் அகோரிகள் மற்றும் தமிழக மற்றும் வடமாநில பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கலைவாணி முன்னிலையில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் துவக்கம். இன்று விஜயதசமியை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சரஸ்வதி அம்பாள் முன்னிலையில் குழந்தைகளுக்கு நெல்லில் எழுதி பெற்றோர்கள் வித்யாரம்பத்தை துவக்கி வைத்தனர். இதேபோல் வேலூர் கலாஸ் பாளையத்தில் உள்ள மாநகராட்சி துவக்கப் பள்ளியிலும் இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. கடலூரில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெயின் சமூகத்தினர் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நவராத்திரி விழாவை கடலூர் திருப்பாதி புலியூர் மண்டிப்பாளையத்தில் உள்ள மண்டபத்தில் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் காலை மாலை என இருவேளையும் துர்காதேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பஜனை பாடி தாண்டியா நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் நவராத்திரி நிறைவு நாளில் துர்கா, விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட துர்கை அம்மன் சிலையை வாகனம் மூலம் தேவனாப்பட்டினம் வெள்ளி கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று
கடற்கரையில் தீர்த்தவாரி நடத்தினர். அப்போது விஷ்ணு சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் பல வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டு பாடல்களையும் பாடி நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து பக்தர்கள் புடைசூழ துர்க்கை அம்மன் சிலை கடலில் கரைக்கப்பட்டது.